ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். முன்னால் பார்த்தோம், இந்த டிவைஸரை வச்சு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ப்ரைம் நம்பர் டிவைஸரை வச்சு செக் பண்ணுறது தான், பர்ஃபெக்ட் நம்பரும் டிவைஸரை வச்சு செக் பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த டிவைஸருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஏற்கனவே சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை க்யூப் பண்ணி திரும்ப சம்மப் பண்ணும்போது அதே நம்பர் வந்ததுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் தனித்தனியாக பிரித்து அதை க்யூப் பண்ணி பவர் 3 பண்ணி சம் பண்ணி அதே நம்பர் வந்ததுன்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். 153 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 153 1 க்யூப் + 5 க்யூப் + 3 க்யூப் பண்ணினா திரும்ப 153 கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு பேர். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம செய்ய போகிறோம். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்த்துருப்போம். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை தனித்தனியாக பிரித்து திரும்ப சம்மப் பண்ணுறது. இதுவும் அதே சம்மப் தான் பண்ணுறோம், ஆனால் க்யூபு பண்ணி சம்மப் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணி முதல்ல எப்போதும் போல் சம் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்புட் வேரியபிள் சம் = 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் நம்ம n > 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நான் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த லூப் ஒர்க் ஆகணும். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸும். இப்போ 153ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அதை 3 தனியாக பிரிக்கிறோம், அதை க்யூப் பண்ணுறோம், அதை சம்மப் பண்ணுறோம். அடுத்து 5 தனியாக பிரிக்கிறோம், அதை க்யூப் பண்ணுறோம். ஏற்கனவே பண்ண 3 க்யூபோ சம்மப் பண்ணியிருப்போம், அதோட இதையும் சேர்த்து சம்மப் பண்ணுறோம். அடுத்து 1 தனியாக பிரிக்கிறோம், அதை க்யூப் பண்ணுறோம். ஏற்கனவே 5 க்யூப் 3 க்யூப் சம்மப் பண்ணி வச்சுருக்கோம், அதோடு இந்த 1 க்யூபையும் சம்மப் பண்ணுறோம். அப்போ எல்லா டிஜிட்ஸையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்கணும். முடிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும், அதாவது 0 வராத வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகணும். இப்போ while n > 0 d = n%10 இதுதான் ஒரு நம்பரில் இருக்கிற டிஜிட்டை தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்டெப். அப்போ 153ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, 153 % 10 பண்ணோம்னா 3 கிடைக்கும். சரி, அந்த 3 அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். 6th லைனில் சம் + d க்யூப் d பவர் $* போட்டிருப்போம் பைத்தானில். ஸோ d க்யூப் பண்ணி சம்மோட ஆட் பண்ணிக்கணும். சரி, 3 பிரித்து எடுத்தாச்சு, அதை சம் பண்ணியாச்சு, க்யூப் பண்ணி சம் பண்ணியாச்சு. அடுத்து மீதி என்ன வேணும்? 153ல் 3 எடுத்தாச்சுன்னா மீதி 15 மட்டும் வேணும். அதான் n / 10 கொடுத்துருவோம். இந்த ஸ்லாஷ் மட்டும் ஞாபகம் வச்சோன்னா பைத்தானில் சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் ஃப்ளோட்டிங் டிவிஷன் ரியல் நம்பராக கிடைக்கும். ரிசல்ட்டு ரியல் நம்பர் கோஷன்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா n / 10 n // 10 கொடுப்போம். அப்போ நம்மளுக்கு 15 மட்டும் தனியாக கிடைக்கும். திரும்ப அந்த 15 > 0 செக் பண்ணோம். அதுலேருந்து திரும்ப 5 தனியாக பிரிக்கிறோம், அதை க்யூப் பண்ணி சம்மப் பண்ணி சம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். திரும்ப 5 எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 1 இருக்கும். அந்த 1 கிடச்சதுக்கப்புறம் திரும்ப ஒயில் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஒயில் n > 0 d = n%10 sum + d க்யூப் n // 10ங்கிற ஸ்டெப்பு தான் ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் ஆகி 3 தனியாக 5 தனியாக 1 தனியாக பிரித்து க்யூப் பண்ணி சம்மப் பண்ணிக்கும். ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா ஒரிஜினல் நம்பர் 153 சம் ஆஃப் ஆல் க்யூப்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் அந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதையும் ஒரிஜினல் நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம். 2 ஒன்றா இருந்ததுன்னா
அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இதுக்கான லாஜிக் தான் நம்ம ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கோம். ஸோ எப்போதும் போல் இந்த ப்ரோக்ராம் பொறுத்தளவில் 12th ஸ்டெப்லேருந்து எண்ணில் தான் இன்புட் வாங்குகிறோம். ஆம்ஸ்ட்ராங் ஆஃப் எண்ணுன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரோக்ராமை நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே என்ன செய்யணும், மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடணும். இப்போ n = 153ன்னு கொடுக்குறோம். நாம் n1 காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்குன்னா ஃபைனலாக இந்த சம் ஆஃப் ஆல் த டிஜிட் க்யூப்ஸை இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ n1 ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். 153 > 0 பார்க்குறோம் வைல் லூப்பில். ட்ரூனா d = 153% அப்போ நம்மளுக்கு 3 கிடைக்கும். இந்த 3 என்ன பண்ண போகிறோம், க்யூப் பண்ணி சம்ங்கிற வேரியபிளில் ஆட் பண்ணிக்க போகிறோம். sum + d³ கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகும், n = 153/10 பண்ணோம்னா 15 கிடைக்கும். 15 கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பில் திரும்பவும் இந்த லூப் ரொட்டேட் ஆகும். லூப்பு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. எப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் டெர்மினேட் ஆகும். என்ன கண்டிஷன், n > 0. இப்போ எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது, 15 இருக்கும், 15 இருக்கும். 15 > 0 பார்க்கும். ட்ரூனா லூப்புக்குள்ளே என்ட்ராகும். லூப்புக்குள்ளே என்ட்ராச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திரும்பவும் d = n%10. 15% பண்ணால் 5 கிடைக்கும். அதை திரும்பவும் இந்த sum + d³ ஒபே பண்ணி சம்மில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 3 க்யூப் பண்ணி 27 இருக்குது. அந்த 27 + 5³ 5³ 125. 125 + 27 பண்ணால் 152 கிடச்சிரும். ஸோ சம்மில் 152 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 15/10 பண்ணோம்னா இன்டீஜர் கோஷன்ட்டாக நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இந்த 1 கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவும் லூப் ரொட்டேட் ஆகும். அப்போ திரும்ப 1 > 0 கண்டிஷன் டெஸ்ட் பண்ணோம். ட்ரூ அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், திரும்பவும் லூப்புக்குள்ளே என்ட்ராகும். ஸோ இந்த லூப்புங்கிறதே பார்த்திங்கன்னா கண்டினியூவஸ் ப்ராசஸாக இருக்கும். எப்போ டெர்மினேட் ஆகும்னா இந்த ஒயிலுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும். அப்போ தான் இந்த லூப் டெர்மினேட் ஆகி லூப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். லூப்பில் ஒயில் லூப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது, எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 > 0 செக் பண்ணுது ஒயில் லூப்பில். ட்ரூங்கிறதுனால திரும்பவும் எங்கே போகுது, உள்ளுக்குள்ளே லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். அங்கே என்ன கொடுத்துருப்போம், d = n%10. அப்போ எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது, 1. 1% பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1 தான் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1 தான். ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சம்மில் என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். 152 இருக்குது. ஃபர்தராக ஏற்கனவே நடந்த ப்ராசஸில் 152 இருக்குது. இப்போ 152 + 1³ 1³ 1 தான். ஸோ 152 + 1 = 153ன்னு வரும். ஸோ இப்போ சம்மில் 153ங்கிற வேல்யூ வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப்பு. என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா n = n/10. இப்போ 1/10 பண்ணோம்னா கோஷன்ட்டு 0. கோஷன்ட்டு 0 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆக போகுது, திரும்பவும் லூப் ரொட்டேட் ஆகும். லூப் ரொட்டேட் ஆகி கண்டிஷன் டெஸ்ட் பண்ணோம். 0 > 0.
0 greater than 0ன்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லூப் ஒயில் லூப்பு எவ்வளோ தடவை ரொட்டேட் ஆகுதுன்னு. கண்டிஷனை எவ்வளோ தடவை டெஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். முதல்ல 153 greater than 0 டெஸ்ட் பண்ணிச்சு. அப்போ ட்ரூன்னு வந்ததுனால லூப்புக்குள்ளே என்ட்ராச்சு. லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆச்சு. அடுத்து 15 greater than 0ன்னு வந்தது செகண்ட் டைம். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு. லூப் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சு. அடுத்து 1 greater than 0 தேர்ட் டைம் டெஸ்ட் ஆச்சு. கண்டிஷன் டெஸ்ட் பண்ணி ட்ரூன்னு வந்தது. பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ என்ன கிடைக்குதுன்னா 0 greater than 0 ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் அதோட லூப் டெர்மினேட் ஆகிடும். லூப் டெர்மினேட் ஆகி வெளியில் வந்து இந்த சம்மு N1 கம்பேர் பண்ணுறோம். சம்மில் என்ன இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் 153 இருக்குது. சம்மில் 153 ஃபைனலாக இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட கம்பேர் பண்ணும் N1 ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ 153 ரெண்டுமே சம்லேயும் 153 N1லேயும் 153 கம்பேர் பண்ணினா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனை ஒபே பண்ணியிருக்கணும். ஒரு நம்பரில் கூடிய டிஜிட்ஸை தனித்தனியாக பிரித்து க்யூப் பண்ணி திரும்ப சம் அப் பண்ணினா அதே நம்பர் வந்ததுன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிறத இந்த லாஜிக். மேனுவல் எக்ஸிக்யூஷனும் பார்த்துட்டோம், அவுட்புட்டும் பார்த்துட்டோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.